மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, ஒரு தங்க மயில் கேள்விப்பட்டுக்கிறீங்க, அதுக்கப்புறம் தகர மயில் கேள்விப்பட்டுக்கிறீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு திருட்டு மயில், பொய்காரி மயில் அது வேறு யாருமே இல்லைங்க. அந்த பொய்காரி, திருட்டு மயில், தகர மயில், தங்க மயில் இதெல்லாம் கூப்பிடக்கூடிய ஒரே பொய்காரி மக்களை ஏமாற்றிட்டு சம்பாதிச்சுட்டு அந்த பணத்தை கொண்டே கணவன் எங்கே பதுக்கி வச்சுக்கிறான்னு தெரியல. இன்றைக்கி உட்காந்துட்டு இவங்களையெல்லாம் நான் தான் மேய்க்கணும். அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாலியேன்னு கேட்குறேன். அந்த அம்மாவில் வெளியில் யாராச்சும் பாட்டு நாக்க பிடுங்கின மாதிரி கேள்வி கேளுங்க. இந்த அம்மா தான் தூண்டி விட்டது. என் மாமா குடிச்சிட்டு நீல குடஞ்சி கிடக்கிறாருங்க. நான் போய் சத்தியமங்கலம் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த பொய்காரி இந்த அம்மாவுக்கெல்லாம் வந்து வெக்கம் மானம் எதுவுமே கிடையாது. நான் தான் சொல்கிறேங்க, பொதுவாக ஒரு பெண்களை திட்டக்கூடாது. ஆனால் இந்த அம்மாவெல்லாம் திட்டலாம், அதுக்கு மேலே திட்டலாம். என்ன காரணம்னா, ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இவங்களை நம்பித்தான் இன்றைக்கி மருந்து நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. ஆனால் அதனோட ஒரிஜினல் விலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 1000 ரூபா. அதாவது 1000 ரூபா. எந்த இடத்துலையுமே இந்த 1000 ரூபா சொல்லவே கிடையாது. இந்த புலுகன் என்கிற ஏமாற்றுக்காரன் வந்து அந்த ஆடியோவில் சொல்கிறாரு, நாங்கள் 600 ரூபா எச்சு வச்சு தான் விற்க அப்படின்னாரு. அதுதான் பொய். ஏன்னா என்னோடய சேனலுக்கு இப்போ தான் ஒவ்வொரு கமெண்ட்டாக வந்துட்டு இருக்குது. என்ன காரணம்னா, எங்ககிட்ட 7000 கேட்டாங்க, 12000 கேட்டாங்க. ஆட்டோக்காரங்கிட்ட வந்து 2300 2800 டாக்டர் நம்பர் போடக்கூடாதாமா, அவருக்கு 78 வயசு ஆச்சாமா. எவ்வளோ ஒரு பொய். இந்த பொய்காரி தான் எல்லாமே. இந்த பொய்காரி பண்ணுற வேலை தான். இந்த பொய்காரி அவங்க அம்மா கூட்டிகிட்டு போய் பஸ்ஸுலேருந்து வீடியோ போட்டாங்க. அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டாங்க. என்ன காரணம்னா, அதாவது அந்த பஸ்ஸுலேருந்து அப்படியே பரிதவிச்சிருப்பாங்க அவங்க சப்ஸ்கிரைபர். ஐயோ இப்படி குடிச்சு சுற்றிட்டுருக்கிறா, காப்பாற்றுங்க, எங்களையும் காப்பாற்றுங்க. அப்புறம் 2 பேருக்கு வந்து என்ன பில்டப் தெரியுங்களா? மக்களை காப்பாற்றியாச்சு, அவங்கள காப்பாற்றியாச்சு, இவங்களை காப்பாற்றியாச்சு. சில பேர் வந்து எங்களை கடவுள்னு சொன்னாங்க. அவனுக்கு யாருன்னு தெரியல. அவனுங்களை வந்து ஃபோன் நம்பரோ அவனுக்கு நேரில் வர்ற சொல்லுங்கள், பிஞ்ச செருப்பில் அடிக்கிறாங்க. அதாவது எவ்வளோ ஒரு ஏமாற்று வேலை, எவ்வளோ ஒரு மோசடி பண்ணி போட்டு கடவுள் எங்கள் கடவுள் எங்களை நல்லா வச்சுக்கிறாரு, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குதுங்க, தூங்க முடியல, எங்கள் யூடியூப் சேனலுக்கு ஆட்கள் வேணும்னு சொல்கிறாரு. எதுக்கா இது? இந்த மாதிரி பொய்காரியோட வீடியோ எடுக்கிறக்கா? இல்லை அவங்க வீட்டுக்குள்ளே சமையல் கட்டை நீங்கள் பார்த்துட்டு வச்சுக்கோங்க, அருமையாக இருக்குது. இதில் வேறு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு நான் வரேங்க 20,000 20,000 20 பைசா கூட கொடுக்க மாட்டேன். இளவரசன் ஒரு கஞ்சத்தனமான ஆளுக்கு. அப்புறம் ஒரு 34 பேர்த்துக்கு நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த 34 பேருமே எங்களுக்கு நல்ல சர்டிஃபிகேட் ஃபீட்பேக் கொடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நான் இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஆல்ரெடி கொடுத்தாச்சுங்க. அந்த நீங்கள் ஒரு ஆளுக்கு வந்து ஒரு பொருள் ஃப்ரீயாக நீங்கள் கொடுக்குறீங்கன்னா, அவங்கக்கிட்ட நீ என்னை வாழ்த்து சொல்லு, உனக்கு எத்தனை பொருள் வேணால் ஃப்ரீயாக கொடுக்குறேன், ஆனால் நீ என்னை வாழ்த்தணும். அப்போ தான் நான் வந்து இந்த பணத்தை அதிக விலைக்கு ஏமாற்றி விற்க முடியும். இதுதான் உண்மை. இது தெரியாமல் வந்து நிறைய பேர் வாய்ஸ் நோட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு பொண்ணு, குழந்தையோடு இருக்கிற ஒரு பொண்ணு, அந்த நான் வாய்ஸ் வெளியிடல, நாளைக்கு வெளியிடுறேங்க. என்ன சொல்லியிருக்குன்னா, அண்ணா எங்கள் கணவர் குடிச்சு சுற்றிட்டு இருக்கிறாருங்க, இந்த மாதிரி நீங்கள் தான் வந்து அந்த கொரியர் பண்ணி விட்டீங்க, இன்னும் அந்த கொரியர் கிடைக்கல, வந்து எப்படியாவது என் கணவருக்கு தெரியாமல் கலந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. என் கணவர் சித்திரவதை பண்ணுறாரு, எங்கள் காசெல்லாம் எங்கள் அம்மா அப்பா தான் அனுப்புது அப்படிங்கிறாரு. காசே இல்லை, அப்புறம் எதுக்கு இந்த மருந்து வாங்குறாங்க? சரி, கணவருக்கு தெரியாமல் அந்த மருந்து கொடுத்துட்டு, அந்த மருந்துனால் கணவருக்கு கையோ காலோ வராமல் போயிடுச்சுன்னா அந்த பொண்ணு என்ன பண்ணு? அந்த பொண்ணுக்கு சுத்தமாக அறிவில்லையா? இதுவே இளவரச எங்கிட்ட இருக்குது, அந்த ஆடியா எங்கிட்டையும் இருக்குது, அது யாருக்கு அனுப்புனாலும் அவங்க எனக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்படியெல்லாம் ஏமாற்றி சம்பாதிச்சுட்டு அந்த இளவரசன் வீட்டில் ஒரு குழந்தை, நல்லா நாலேஜ் உள்ள குழந்தை. அந்த குழந்தை என்னன்னே தெரியாது. ஆனால் இவங்க செய்கிற பாவமெல்லாம் அறுத்து சேரும் தெரியுங்களா? அந்த குழந்தைக்கு சேரும். இந்த அம்மாவுக்கு எனக்கு அவ்வளோ ஒரு ஆத்திரம் வருது இந்த அம்மா பார்த்தா. என்ன காரணம்னா, அவ்வளோ ஒரு பொய் பித்தலாட்டம். இதில் வேறு இன்றைக்கி வேறு இவங்களெல்லாம் நான் தான் மேய்க்கணுன்ட்டு இப்போ வீடியோ போட்டுக்கிறாங்க. அதாவது பொதுவாக வந்து அந்த காயத்ரி அம்மையாரோட பொய்காரியோட அப்பனுக்கு ஒரு கேள்வி வைக்கிறான். அதாவது அப்பன்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு பொய்காரி போய் பெற்று வச்சுருக்குறீங்க, உண்மை சொல்ல வேண்டியதானுங்க. டாக்டரோட நம்பர் தெரியாது, அந்த ஹாஸ்பிட்டலோட பேர் தெரியாது. அப்புறம் இவங்க கணவர் மாதிரி ஒரு திருட்டு மூக்கனை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. என்ன காரணம்னா, அதாவது கொஞ்சமாவது உண்மை பேசணுங்க.
எந்த இடத்துல உண்மை இல்லை கேட்டால். இன்றைக்கி நாங்கள் வந்து நல்லா இருக்கிறோம், நீங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படின்ட்டு. அதாவது பொதுவாக வந்து வந்து ஏமாத்துற கடவுளுக்குங்க. அப்புறம் என்னங்கிறாரு, ஆட்டோ டெலிட் ஆகிடுச்சாமா. அதாவது இன்னொரு கதை கட்டுறாங்க. ஆட்டோ டெலிட்டுங்கிறது யார் நாம் பண்ண முடியும்? நம்ம சேனலில், நம்ம வாட்ஸ்அப்பில் நாம் தான் பண்ண முடியும். ஆட்டோ டெலிட் இன்றைக்கி உட்காந்துட்டு நாங்கள் மேய்க்கிறோம், நீங்கள் மேய்க்கிறோம். அந்த அம்மாவோட திருட்டுக்கலை வருங்க. மூஞ்சி ஊற பொய் பித்தலாட்டு திருட்டுக்கலை தான். இந்த கணவனை எங்கே ஓடி போயிட்டான்னு தெரியல. பணத்தை பதுக்கி வைக்கிறதுக்கு எங்கே ஓடுனான்னு தெரியலிங்க. வரி கட்டில், டேக்ஸ் கட்டில் 1000 ரூபா மருந்து 6000, 7000 அப்படி இது பண்ணிவிட்டு, அதாவதுங்க 6000, 7000, 8000, 12000. நல்ல வேலை அந்த அக்கா இருக்கிறதெல்லாம் சொல்லிடுச்சுங்க. உண்மை சொல்லிடுச்சு. அந்த அக்காவுக்கு பாராட்டுக்கள். அந்த அக்காவுமே வீடியோ போட்டால் சப்போர்ட் பண்ணுங்கள். இளவரசனோட பித்தலாட்டங்களை வந்து எல்லாத்துக்கும் தெரியணும். என்ன காரணம்னா, இவனை மாதிரி ஒரு ஏமாற்றுக்காரனையுமே, காயத்ரி மாதிரி ஒரு பொய்யறி பொம்பளையுமே நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. அவ்வளோ ஒரு கேவலமான ஜென்மங்கள் தான் சொல்லணும். எத்தனை பேர் ஏமாற்றி விற்றுட்டு இவங்க சம்பாதிக்கிறதுக்கு மக்கள் தான் கிடச்சாங்களான்னு கேட்குறேன். அதாவது இந்த ஆள் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டான்னு சொல்லாதீங்க. இந்த ஆள் மேலே கடுமையான நடவடிக்கை இருக்கும். இளவரசன் மேலும் காயத்ரி மேலேயும். அதாவது இளவரசன் மேலே ஆல்ரெடி ஒரு வழக்கு இருக்குது. அந்த வழக்கு காரு வாகன விபத்து வழக்கு. அதில் கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். அதில் தண்டனை கிடைக்காவிட்டாலும் இந்த மருந்து மோசடியிலேருந்து இளவரசன் தப்பவே முடியாது. இன்றைக்கி நாங்கள் புது பிஸ்னஸ் புது பிஸ்னஸ் இது பண்ண போகிறோம் அப்படிங்கிறா. எவ்வளோ அந்த பிஸ்னஸ் பண்ணுற காசு அப்படின்னா, மக்கள்கிட்ட திருடி ஏமாற்றி கணவன் மனைவி கூட்டு சதி. இந்த அம்மாவெல்லாம் ஒரு பொம்பளைன்னு சொல்லவே முடியாதுங்க. வெளியில் யாராச்சும் பார்த்தீங்கன்னா நாக்கப்படுங்கிற மாதிரி கேளுங்க. அந்தளவு ஒரு கோபமான பொம்பளை. காலையில் உட்காந்துட்டு இனிமேல் நாங்கள் தான் மேய்க்க போகிறோம், மருந்து பிஸ்னஸ் விட்டாச்சு. எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. இவங்க பண்ணுற பித்தலாட்டங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. இனி இவங்க மருந்து பிஸ்னஸ் பண்ண முடியாது. அந்த டாக்டர்கிட்டே போய் கேளுங்க. நான் அந்த டாக்டரோட நம்பர் போஸ்ட்டில் போடுறேன், இல்லைன்னா மறுபடியும் நான் போடுறேங்க. டாக்டர்கிட்ட கேளுங்க. ஆனால் இந்த அம்மா அந்த வீடியோ டெலிட் பண்ணியிருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு உட்காந்துட்டு 1000 ரூபா தான் இந்த அம்மா சொல்லிச்சு. ஒரே வாரத்தில் 2500 ரூபா. இப்படியெல்லாம் கொள்ளை அடிக்கணுமா? இல்லை கேட்குறேன். மருந்து வச்சுட்டு இவன் வீட்டுக்காரனுக்கு, ஒரு பொய் மூக்கனுக்கு, ஒரு பித்தலாட்டக்காரனுக்கு ஒரு சுய அறிவு, சொந்த அறிவு, ஒரு மூளை எதுவும் கிடையாது. அடுத்தவங்களை எப்படி ஏமாற்றி பிழைக்கணும், எப்படியெல்லாம் ஏமாற்றி சம்பாதிக்கணுங்கிற ஒரு புத்தி இருக்கிறவன் தான் இந்த கணவன் மனைவி மோசடி தம்பதிகள் தான் சொல்லணும். பொய்கார மயிலும் பொய்கார இளவரசன் தான் இவங்களுக்கு டைட்டில் பட்டம் கொடுக்கணும். ஆனால் இவங்களை யாருமே நம்பாதீங்க. அவங்க சப்ஸ்கிரைபர் ஒரு 1 நம்பர் மூளை இல்லாத முட்டாள் ஜென்மங்கள். இன்னும் நம்பி அண்ணா சூப்பருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மொத்தத்தில் இவங்களை நம்புறவ சுய அறிவு, சுத்த அறிவு இல்லாத ஜென்மங்கள் தான் நான் சொல்லுவேன். திருப்பி இவங்களோட அப்டேட் நான் கொடுக்குறேன். ஆனால் இவங்களை மட்டும் நம்பி எந்த சைட்லையும் நீங்கள் இறங்கிடாதீங்க. தாழ்மையான வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.